வந்த நேரம் இந்த பஜனைக்கு போகும்போது சில ஆளுகள்லாம் பட்னியாத்தையும் போவாங்க பாவம். அதுல ரொம்ப கஷ்டம். பழனிக்கு பஜனைக்கு போற ஆளு இந்த குருநாதரை 3 தடவை தொடைய சொல்லிடுவேன். குருநாதர் இந்த கருப்பிச்சாமி பாட்டு எப்போ பாடுவேன். அவர் இந்த 2 பாட்டுன்னு மணி 1 மணிக்கு போயிடுவார். 1 மணிக்கு போயிட்டு இலையில உட்காரும் போது சட்னி சளிச்சு போயிடும், இட்லி காஞ்சி போயிடும். அப்படிலாம் இல்லாம விரதம் அப்படின்றது என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டுல விரதம் உண்டாங்க? 1 நேரம் 2 நேரம் இருக்கலாம். பொழுதன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்க உடம்பு பாலாகி போகும். இந்த பூக்குழி இறங்குறதுக்கு முன்னோர் சொல்லியிருக்காரு. எதுக்கு பூக்குழி சொன்னா தெரியுமா? இந்த பூக்குழி இறங்கும் போது ரஞ்சித்து இந்த உள்ளங்காலில் சூடு வருமா, சுருன்னு இழுக்கும். இழுத்தவனையே இந்த நரம்பு பூரா நல்லா செயல்பட்டு ரத்தம் சீராக ஓடுன்றதுக்காக இந்துக்கள் கலாச்சாரத்துல இந்த பூக்குழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும், சாமி எப்படி வருது, நம்ம உடம்புக்குள்ள சாமி எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். நாங்க பரம்பரை போடாங்க. நாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல சாமி ஆட விடுவேன். அடைச்சு விடுறோம். வெட்டிக்கடை நினைச்சாங்க.
உங்க உடம்புல அப்படியே புல்லரிக்கும், இந்த முடி ஊரா நட்டமா நிற்கும், ஒரு மாதிரியா வேர்வை வரும். அப்படி வந்துச்சுன்னா நீ ஆடி. அதை கட்டுப்படுத்தினா உண்மையிலேயே இதயத்தை பாதிக்கும். நீ சொல்றேன், சாமியாடும் போது வெக்கப்பட தேவையில்லை. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த வீட்டில் ஆடக்கூடிய சாமியாடு விபூதி அள்ளி கொடுத்தா அந்த கிராமமே நல்லா இருக்கும். அதனால தெய்வம் கண்டிப்பா இருக்கும். ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல பூக்குழி இறங்கும் போது திகுத்துக்குன்னு எரியும், திகுத்துக்குன்னு எரியும். அதுல போய் வீரமா பக்தியோடு இறங்கினாங்க அந்த காலத்து ஆளு. இப்ப முத நாள் சாயந்தரமே பூக்குழி வளர்த்துனேன், சாம்பலா பறக்குது. அதுல போயிட்டு நம்ம ஆளு மணி துணி என்ன ஆகுது? வர வர எல்லாமே இதாகி போச்சு. கோடி கணக்கில் நீங்க காஜ செலவு பண்ணி நாடகம் போட்டாலும் ஒரு கோட்டர்ல கெடுத்து கூட ஆள் இருக்கேன். பூஜாரிகிட்ட போய் வம்புழுக்கிறத பார்க்கணும். விபூதி வை, அப்ப இருப்பா, ஏன் வைக்க மாட்டியா, எலுமிச்சம்பழம் கொடு, அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு பூஜாரி தட்ட லேசா தட்டினா பாய்ச்சிடுறாங்க. நேரத்துல ஒரு நாடகம் நின்று வச்சு. அது என்ன காரணம்னா செய்தி வீடு கேட்டிருக்கேன், செய்தி வீடு கொடுக்க சேனல் கொடுக்க முடியாதுன்னு இருக்கேன். உனக்கு கொடுக்குற செய்தி வீடியோ உடச்சு போடுவேன்டான்னு உடச்சிருக்கேன். நாடகத்தில் படித்தேன், அடிச்சு பாஞ்சு 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. நாடக முக்கியஸ்தர் ஊரா இப்ப ஊர்ல வாய்தா கொடுத்துறாரு. செய்தி வீடு இந்த கூட்டத்திலே சண்டை எடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட இந்த கணேஷ் போல ஓடுறவன் லைட்டா கேட்பேன், ப்ரோ ப்ரோ அவன் 2 போட்டு இருக்கு பாக்கெட்டு காலி, நீங்க எந்த ஊரு? கவரங்குறிச்சி, வெளியே உடனே புழக்கிறேன். கணேஷ் கோயிலுக்கு புலந்துருவேன். அதே மாதிரி இவ்வளவு கூட்டத்துல இருக்கீங்க, அவங்க வண்டி எங்க நிக்குதுன்னு யோசிச்சுக்கங்க. ஏன்னா அதுலயும் பாயிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆளு போய் என்ஃபீல்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், திட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த என்ஃபீல்டுக்காரன் வேமா வந்து ஒரு ஆளா விட்டுருக்கேன். நீ வந்து டிஎஸ் பட்டி முட்டை அங்கே நிற்கிறாரு, டிஎஸ் பட்டி தெரியாம என்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் கருப்பனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நோட்டீஸை படிப்போம்.